ஹாய் நமக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 30ஆம் தேதி டிசம்பர் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதாவது யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனாலும் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த இதில் ஒரு எரர் வரலாம், அதாவது உங்களோட நேம் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி, அதுக்கும் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஐடி ப்ரூஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆட்சன்ஸில் வந்து, அதாவது ஐடி வெரிஃபிகேஷனுக்காக, அந்த ஒரு ஐடி ப்ரூஃபில் இருக்கக்கூடிய நேம் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோ இல்லைனா அதே டாக்குமெண்ட்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்மில் சப்மிட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேஜ் போகும்போது அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை வராது. நீங்கள் நேம் எல்லாம் கொடுத்து முடிச்சு சப்மிட் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து அப்ரூவ் ஆயிரும். பட் அதில் தான் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் வந்து வேறு சேஞ்ச் பண்ணி அதில் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. அப்படி இல்லைனா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இருந்த டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருந்ததோ அதை மாதிரி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் அப்படியே பண்ணி கூட விடலாம். ஏன்னா அப்படி விட்டாலும் கூட 30% வரைக்கும் வித் ஹோல்டிங் ரேட் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஓவரால் ரெவன்யூவிலேருந்து 30% வந்து அப்படியே ஹோல்ட் ஆகுது, அது வந்து நமக்கு வராமல் 70% ரெவன்யூ வருதுங்கிறத தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதாவது பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வந்து அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இல்லைனா சப்மிட் பண்ணி ஹோல்ட்லேயே கிடக்கு, ரிவ்யூலேயே கிடக்குனா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகலைனாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ வந்து பண்ணி வச்சிங்கனால அதாவது பிரச்சனை இருக்காது. அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு, ஸோ மேபி ஒரு வேளை நீங்கள் அந்த டாக்குமெண்ட் பக்காவாக வந்துருச்சு மறுபடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சோகம் என்னென்னா, நானும் இன்னும் அப்லோட் பண்ணல. ஒரு தடவை அப்லோட் பண்ணேன் தெரியாமல், அந்த பேன் கார்டுக்குள்ளே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் நானும் மறந்துட்டேன். ஸோ அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணேன். அதில் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ டாக்குமெண்ட்டில் இருந்த நேம் வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால் எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து 2-3 தடவை வந்து நான் பழைய டாக்குமெண்ட்டு அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண டாக்குமெண்ட்டே நான் அப்லோட் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அப்ரூவ் ஆகலை. ரீசன் வந்து அது எக்ஸ்பயர் ஆன டாக்குமெண்ட். அது மட்டும் தான் ரீசனாக அப்படிங்கிறது என்னால் இன்னும் ஃபைன் பண்ண முடியல. ஏன்னா மேட்ச் ஆகலை நேமோட, அந்த நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய நேமோட அது வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் இன்னும் லைட்டாக கன்ஃபியூஷனில் தான் இருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் மேக்ஸிமம் இல்லாத அளவுக்கு டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் பக்காவாக இருந்துச்சுனாலே மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அப்ரூவ் ஆயிரும். எனக்கு அந்த ஒரு இஷ்யூ தான், லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ அதை கூடிய சீக்கிரம் ரினியூ பண்ணி டப்புன்னு அப்லோட் பண்ணி அப்ரூவ் வாங்கணும். ஸோ அது மட்டும் தான் ஒரு ப்ராசஸ், மற்றபடியும் எதுவும் இல்லை. அண்ட் இதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இன்னும் 1 டே தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள். ஸோ அதுக்கு அடுத்து பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் யூஎஸ் டேக்ஸ் போகாது பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் ரெவன்யூலேருந்து 30% ஹோல்ட் ஆகிற மாதிரி இஷ்யூ வந்து தவிர்க்கப்படும். உங்களுக்கு யூஎஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மட்டும் 30% ஆஃப் இன்கம், அந்த இன்கம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அவங்க பார்த்து வரக்கூடிய அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து நீங்கள் டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ப்ராசஸ், அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வரைக்கும்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த பேன் டீட்டெயிலாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிக்கோங்க. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். பாய் மக்களே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.